ஓகே, வணக்கம் சார். உங்க பேர் என்ன? என் பேர் ஆனந்த். என்ன ஏஜ்? 37 ஆகுது. எங்க இருந்து வரீங்க சார்? சிட்லப்பாக்கத்துல தான் வராங்க. என்ன ப்ராப்ளத்துக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? சியாட்டிகா ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாவே பெயினா இருந்தது. ஸோ அக்டோபர் எண்ட்ல எனக்கு வெளியே வந்தது. ஓகே. ஸோ அப்போ வந்து நான் அலோபதி எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே போய் அந்த இன்ஃப்ளமேஷன் மட்டும் கொடுத்து அந்த பெயின் மட்டும் ரெடியூஸ் பண்ணாங்க. ஓகே சார். பட் ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறதோ உட்காரதோ அதெல்லாம் எனக்கு வலி இருக்க தான் செஞ்சுது. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 1 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஸோ 1 மாதம் நான் பெட் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி எல்லாருமே ஆயுர்வேதிக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு திருச்சியில் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ கேரளாவுக்கு அங்கே வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ தூரம் போயெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ நியர்பைல எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்ததுக்கப்புறம் சரி வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்க்கலாம். ஓகே சார். ஸோ நான் ஃபோன் பண்ணிட்டு வரும்போதே உட்கார முடியாது, நிற்க முடியாது. நான் வந்தோடனே படுத்துக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க, அப்பதான் வந்து நான் உங்ககிட்ட பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு தான் வந்தேன். அதே மாதிரி வந்துட்டு சொன்னோடனே பண்ணீங்க. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்புறம் அதுக்கும் இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வலி வந்து 80 to 90% வரைக்கும் குறைஞ்சிருச்சு. 90% பெயின் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ உங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியுதுங்களா? உட்கார முடியுது. எவ்வளவு நேரம் உட்கார முடியுது மேக்ஸிமம்? இப்போ ஒரு 1/2 hour வரைக்கும் உட்கார்றேன். பட் எனக்கு அந்த தாட் வந்து அந்த வலி தாட் இருக்கிறதுனால வலி வந்துருமோ அந்த பயம் இருக்கு. மற்றபடி இப்போ உங்களால நடக்கவே முடியாம இருந்தீங்கல்ல, இப்போ உங்களால வாக் பண்ண முடியுது? இப்போ வாக் பண்ண முடியுது. காலேஜ் வாக்கிங்லாம் போயிட்டு வரேன். வாக்கிங் போற அளவுக்கே ரெடி ஆயிட்டீங்க. ஓகே சூப்பர். எவ்வளவு நேரம் வாக் பண்றீங்க? ஒரு 10 to 15 minutes வாக் பண்றேன். ஆனா இந்த வலி உங்களுக்கு எவ்வளவு நாளா இருந்தது சார்? ஒரு 2 months-ஆவே எனக்கு ஃபர்ஸ்ட் காஃப்ல மட்டும் பெயின் இருந்தது. அப்புறம் நான் ஃபிசியோ எடுத்துட்டு இருந்தேன், சரியாயிட்டு தான் வந்தது. அப்புறம் திடீர்னு சிவியர் ஆகி ஃபுல்லாகவே 2 to 3 months ஃபுல்லாகவே அவஸ்தைப்பட்டேன். ஓகே சார். ஓகே. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து ஃபிசியோ, பஞ்சகர்மா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இதை நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்ணீங்க? எல்லாமே நல்லா இருந்தது. ஃபிசியோவும் சரி, பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டும் சரி, எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சுது ஓகே ரெக்கவர் ஆகிடுவோம். ஓகே ஃபைன். ஸோ அவங்களும் நம்பிக்கை கொடுத்தாங்க சரியாயிடு பண்ணால் சரியா. நான் வந்து ஆர்த்தோவில் கேட்கும்போது அவங்க வந்து பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க, பெயின் குறைஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணணுன்னாங்க. ஸோ ஃபிசியோகிட்ட கேட்டேன் இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்ன பண்ணணுன்ட்டு. அது பண்ணால் வந்து செட் ஆகாது சார், நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது பண்ணாதான் அந்த பெயின் கம்மியாகி நமக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சாங்க. சார் அதுக்கப்புறம் நானும் தைரியமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஓகே. நம்ம கொடுத்த உணவு முறைகள் எப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஆக்சுவலி. ரொம்ப நான் வந்து சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டே தான் இருப்பேன். ஸோ இங்கே வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது, இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. சரி நம்மளுக்கு வலி குறையணும், சரியாகணும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டில் ஒரு காய்கறி சாப்பிடுவோம், மாற்றி மாற்றி தான் சாப்பிடுவோம். இங்கே 2 காய்கறி கொடுத்து எல்லாமே கரெக்டாக நல்லா பழகிடுச்சு. இப்போ வீடு போய் திருப்பி பழைய மாதிரி சாப்பிடுவோம்னு தெரியல. ஸோ இதுவே நான் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது. ஓகே சார். அப்புறம் உங்களுக்கு சுகர் வேற உங்களுக்கு 8 மாசமா இருக்குது அப்படின்னீங்க. அதுவும் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மெடிசன் வந்து அலோபதி டேப்பர் பண்ணி இருக்குது. தென் கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் எல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? கொலஸ்ட்ரால்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அது கரெக்டாக இருக்குன்னு சொன்னீங்க, ஸோ அதனால ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே. இப்போ நம்ம மெடிசன்ஸ் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே ஃபைன் சார். நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாம் உங்களை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க? எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லாமே பேசினாங்க. தைரியம் வந்து வந்தால் எனக்கு சரியா கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்வலாக பயப்படுவேன், வலி வந்து சரியாகுமா சரியாகுமான்ட்டு. எல்லாருமே கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. அதனால அந்த இதுலயே. ஓகே சார். நீங்க ஜென்ரலா யாருக்காவது நம்ம மக்களுக்கு, ஏன்னா சயாட்டிக்காங்கிறது ஒரு பெரிய பெயின், அது வந்தது அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, அந்த அதான் சொல்றீங்களா, அந்த பெயின் வந்தா எனக்கு இன்னும் அந்த பயம் வந்து போகல அப்படிங்கிற அளவுக்கு வலி இருக்கும் அந்த சயாட்டிக்கா பெயின் மட்டும். அப்போ அந்த பெயினால கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? முதல்ல இங்க கூட்டு வந்துடும். வீட்டில் ஏதாவது பிரச்சனாலும் முதல்ல நார்மல் ஹெல்த் இஷ்யூஸ் கூட நான் இங்கே தான் வரணும்னு இருக்கிறேன். இப்போ நான் ஆயுர்வேதிக் மெடிசன் இப்போ ஃபாலோ பண்ணுவோம். இப்போதான் இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லைஃப்ல ட்ரை பண்றீங்க ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ். ஓகே. ஸோ இதே ஃபாலோ பண்ணுவோன்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். சரி சார். சரி. அதனால யாராவது இது பண்ணாலும் முதல்ல இங்கே தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார்.